CMR இது தொடர்பாக நிகழ்த்துகின்ற ஒரு வாக்கெடுப்பு. இந்த CMR.FM என்கின்ற தளத்திற்கு நேயர்கள் செல்கின்ற பொழுது அங்கே சாதாரணமாக அவர்களால் வாக்களிக்க முடியும். ஆக அவர்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டியது அல்லது மற்றவர்களுடன் பகிர வேண்டியது CMR.FM. இவ்வளவுதான் தேவை. இதை நாங்கள் செய்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இவ்வாறான சமூகத்தை ஒரு காழ்ப்புணர்வுக்கு தள்ளும் பிரச்சாரம் என்பது இனிமேல் காலங்களிலும் இடம்பெறக்கூடாது என்பதற்காக இந்த இயக்கம் தடை செய்யப்பட்ட மட்டும் இந்த இயக்கத்துடனான உறவாடலை கனேடிய அரசு கூட மேற்கொண்டிருந்தது. அல்லது இயக்கம் தடை செய்யப்பட்டால் பிறகு கூட 2002ஆம் ஆண்டு பேச்சுவார்த்தை அந்த நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தைக்கான முஸ்தீப்புகளில் அது ஈடுபட்டிருந்தது. 2002இல் சர்வதேச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த பொழுது அதற்கான வலுக்களை கொடுப்பதை விட அதை வலுவிழக்க செய்வதற்காக 2006ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டது. வலதுசாரி சார்ந்தவர்களை அல்லது மறைமுக இனவாதம் கொண்டவர்களை ஊக்கப்படுத்துகின்ற செயற்பாடு, அதாவது வேற்றினத்தவர்கள் எங்கள் மத்தியில் இவ்வாறு இருக்கலாமா அல்லது வேற்றினத்தவர்கள் இவ்வாறு உயர் பதவிகளுக்கு செல்லலாமா போன்ற பல கேள்விகளை எழுப்புவதற்கான மறைமுக செயற்பாடு. இந்த செயற்பாடை தடுப்பதற்கான தகமை இருவரிடம் இருக்கின்றது. ஒன்று பியர் பொலிவியர் ஒரு தொலைபேசி அழைப்பை அந்த ஊடகங்களுக்கு மேற்கொண்டாலே இந்த விவகாரம் தணிந்துவிடும். ஏனென்றால் இந்த ஊடகங்கள் கண்மூடித்தனமாக கன்சர்வேட்டிவ் கட்சியை ஆதரிப்பன. மற்றது இந்த ஊடகங்களின் ஆசிரியர் பீடம், அவற்றிற்கு இங்கே உள்ள அமைப்புகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். இங்கே உள்ள அமைப்புகள் பாருங்கள், மிகவும் பலவீனமான தமிழர்கள் பலவீனமானவர்கள் என்பதை பத்திரிகையாளர்கள் கண்டுபிடிப்பதற்காக இங்கே உள்ள அமைப்புகளின் செயற்பாடுகள் தான் இருக்கின்றன. இந்த போர் என்பது 2009 முடிந்துவிட்டது. இப்பொழுது அங்கே இவ்வாறான பயங்கரவாத பிரச்சனை இல்லை. அங்கே அவர்கள் சமரச தீர்வுக்காக முயற்சிக்கின்றார்கள் போன்ற வார்த்தைகளை கொடுத்து காட்டினால் கூட அது வேறு நிலைமையை கொண்டு வரும். அவ்வாறு இல்லாமல் ஒரு தமிழரை தாக்குவதற்கான நடவடிக்கையாக அல்லது தமிழர்களை தாக்குவதற்கான நடவடிக்கையாக இது கட்சிகளுக்கு இடையான போட்டியில் இடம்பெறுகின்றது என்பதுதான். கனேடிய அரசிற்கு என்பதற்கு தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. இந்த அரசு மன்னிப்பு கோர வேண்டும். இனப்படுகொலை என்பதை அவர்கள் கொண்டு செல்ல தேவையில்லை, அவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும். ஒரு உச்சக்கட்ட பேச்சுவார்த்தை காலத்தில் தங்களுடைய தேவைக்காக ஒரு தடையை கொண்டு வந்து அந்த தடை இப்பொழுது இவ்வாறு தமிழர்களிடையே 34 நாடுகள் சேர்ந்து அளித்தன என்கின்ற ஒரு கோஷம் இருக்கின்ற பொழுது அதில் ஒரு நாடாக கனடாவும் இருக்கின்றது என்பதை யாரும் இலகுவில் கடந்து செல்ல முடியாது. தமிழ் மக்கள் அமைப்புகளினுடைய மௌனம் இந்த நேரத்தில் ஆக இந்த மாதிரியான தருணங்கள் தான் நாங்கள் கொஞ்சம் முதுகெலும்பை நிமிர்த்தி நிற்க வேண்டிய நேரங்கள். எங்களுடைய பிரதிநிதிகளுக்காக, மக்களுக்காக. கரி ஆனந்த சங்கரை உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம், அது உங்களுடைய சொந்த விருப்பம். ஆனால் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்பது வெறுமனே கரியோடு முடிந்துவிட போவது அல்ல, தொடர்ச்சியாக வரப்போவது. ஆக இது சமூகமாக நாங்கள் இதற்கு எதிர்ப்பினை பதிவு செய்ய வேண்டிய ஒரு நேரம். இது நிச்சயமாக கரி ஆனந்த சங்கரி என்கின்ற ஒரு தனி மனிதன் மீதான தாக்குதல் அல்ல, விடுதலை புலிகள் கோரமானவர்கள் என்பதை காட்டுகின்ற ஒரு பிரதிமை தான் இங்கே சென்று கொண்டிருக்கின்றது என்பதை சாதாரண குழந்தைகள் கூட அறியக்கூடியதாக இருக்கு. FM 100.3 அலைவரிசையில் CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:32 ஆகி இருக்கிறது. இது வழக்கமாகவே சமூக அரசியல் மட்டங்களில் நிகழும் மிக முக்கியமான பேசு பொருள்களை விவாதிப்பதற்கான, அது குறித்து பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் கனடாவினுடைய பொது பாதுகாப்பு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் தமிழர் கரி ஆனந்த சங்கரை குறித்து தொடர்ச்சியாக இதர ஊடகங்களினாலே, ஒரு சில ஊடகங்களினால் அவர் மீது முன்வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் இல்லாவிட்டால் அவர் தொடர்பாக பகிரப்படுகிற ஏற்றுக்கொள்ள முடியாத காழ்ப்புணர்வின் சாரமாக இருக்கிற சில செய்திகள், இவைகளையெல்லாம் அண்மைய நாட்களில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் எந்த குளோபல் நியூஸ் இதற்கு முன்னம் கரி ஆனந்த சங்கர் இவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருந்ததோ, இவர் எப்படி இலங்கையிலே, அதாவது கனடாவிலே தடை செய்யப்பட்டிருக்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பு தொடர்பாக இவர் கடந்த காலங்களிலே இயங்கி இருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட ஒருவர் எப்படி பொது பாதுகாப்பு அமைச்சராக இருப்பதற்கு தகுதியானவர் என்கிற ஒரு கேள்வியினை எழுப்பியிருந்தது. இந்த
குற்றச்சாட்டிலே அவர்கள் குறிப்பிடுகிற விடயம் தமிழர்களினுடைய வரலாற்றில் இருந்து நீக்க முடியாத ஒன்று. அவ்வாறு நீக்குவீர்களாக இருந்தால் அது நீங்கள் அவர்களினுடைய தனித்துவத்தை இல்லாவிட்டால் ஏதோ ஒன்றை அவர்களிடத்திலே அவர்களுடைய வரலாற்றை சமரசம் செய்ய சொல்கிறீர்கள் என்கிற வகையில் நாங்கள் நிறையவே இது குறித்து பேசிவிட்டோம். இப்பொழுது அவர்கள் புதிய குற்றச்சாட்டு ஒன்றினை முன்வைத்திருக்கிறார்கள். அது குறித்து தான் நாங்கள் இன்றைய நாளிலே உரையாட போகிறோம். சுரேஷ் தர்மாவை இந்த உரையாடலுக்காக இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா, வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தர்மா. ஏற்கனவே சொன்னது போல கனடாவினுடைய பொது பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த சங்கரை குறித்து குளோபல் நியூஸ் இப்பொழுது இன்னும் ஒரு செய்தியினை பகிர்ந்திருக்கிறார்கள். அதாவது கடந்த காலங்களிலே அவர் ஒரு அட்வொகேட்டாக பணியாற்றிய காலங்களில் ஒரு விடுதலை புலிகள் பயங்கரவாத இயக்கம் என சுட்டிக்காட்டி அந்த பயங்கரவாத இயக்கத்திற்கு சார்பான ஒருவரினுடைய மனைவி, அதாவது அதுல இருந்த ஒருவரினுடைய மனைவிக்கு விலக்களித்து ஒரு சிபாரசு கடிதத்தை வழங்கி இருக்கிறார். அதாவது அவர் எம்பியாக இருந்த காலப்பகுதியிலே அவர் எந்த விதத்திலேயும் இந்த பயங்கரவாத இயக்கத்திற்கு இந்த குறித்த பெண் தொடர்புடையவர் அல்ல, அகதி கோரிக்கைக்கு முழுக்கவும் தகுதியானவர் என்கிறதாக அந்த கடிதம் அமைந்திருக்கிறது. இப்பொழுது அந்த கடிதத்தை மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து குறித்த நபரினுடைய மனைவி அந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சார்ந்தவர் தான் என்பதையும், அதே நேரம் அவர் கரி ஆனந்த சங்கரி அதுக்கு வழங்கி இருக்கிற விளக்கம் என்னவென்றால், ஒரு எம்பியாக என்னுடைய தொகுதிக்குட்பட்டு இருக்கிற மக்களுக்கு நான் அந்த சிபாரசு கடிதத்தை வழங்க வேண்டும், அதைத்தான் நான் செய்திருந்தேன் என்று சொல்ல, இப்பொழுது அதற்கு பதிலாக அவர்கள் ஒரு புதிய இன்வெஸ்டிகேஷனை செய்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். இவருடைய அந்த ஸ்காப்ரோ ரோஜ் பகுதியை தொகுதிக்கு அந்த குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட பெண் உரியவர் அல்ல, அவர் மாக்கத்திலே வாழ்ந்தவர் என்கிற செய்திகளை அவர்கள் வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த காழ்ப்புணர்வு பிரச்சாரம் இன்று காலை கூட நாங்கள் இந்த நிகழ்வை பற்றித்தான் கதைத்திருந்தோம். இந்த சிஎம்ஆர் இது தொடர்பாக நிகழ்த்துகின்ற ஒரு வாக்கெடுப்பு. இந்த CMR.FM என்கின்ற தளத்திற்கு நேயர்கள் செல்கின்ற பொழுது அங்கே சாதாரணமாக அவர்களால் வாக்களிக்க முடியும். ஆக அவர்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டியது அல்லது மற்றவர்களுடன் பகிர வேண்டியது CMR.FM. இவ்வளவுதான் தேவை. இதை நாங்கள் செய்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இவ்வாறான சமூகத்தை ஒரு காழ்ப்புணர்விற்கு தள்ளும் பிரச்சாரம் என்பது இனிமேல் காலங்களிலும் இடம்பெறக்கூடாது என்பதற்காக. இங்கே 2-3 விடயங்கள் தர்க்கீகத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். இந்த இயக்கம் தடை செய்யப்பட்ட மட்டும் இந்த இயக்கத்துடனான உறவாடலை கனேடிய அரசு கூட மேற்கொண்டிருந்தது. அல்லது இயக்கம் தடை செய்யப்பட்டால் பிறகு கூட 2002ஆம் ஆண்டு பேச்சுவார்த்தை அந்த நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தைக்கான முஸ்தீப்புகளில் அது ஈடுபட்டிருந்தது. 2002 சர்வதேச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த பொழுது அதற்கான வலுக்களை கொடுப்பதை விட அதை வலுவிழக்க செய்வதற்காக 2006ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டது. அதே போன்று 1994-95ஆம் ஆண்டு பகுதிகளில் நேரடியாக தங்களுடைய போர் கண்காணிப்பு அதிகாரி, அவருடைய பேர் மேஜர் ஜெனரல் கிளைவ் மில்னர், அவரை அங்கே ஒரு பெரிய இராணுவ அதிகாரி கனடாவின் சார்பில் அனுப்பியதுடன் கனடா நேரடி தொடர்பை வைத்திருந்தது. குறிப்பாக அந்த பேச்சுவார்த்தை முறிவடைந்த பொழுதுதான் அந்த சுரேஷ் மாணிக்கவாசம் என்பவர் மீதான நடவடிக்கையை அரசு கூறித்தான் எடுத்தது. சொன்னால் தென்னாசிய விவகாரங்களுக்கு பொறுப்பாளராக இருந்த இயக்குநராக இருந்த ஜிம் பேர்டன் என்கின்ற அதிகாரி இந்த பேச்சிலிருந்து விடுதலை புலிகள் வெளியேறினால் கனடாவில் இல்லை என்கின்ற ஒரு அவலநிலையை சந்திக்க நேரும் என்பதை எச்சரிக்கை விடுத்து விடுதலை புலிகளை தொடர்ச்சியாக பேச்சில் ஈடுபடுமாறு அறிவிக்குமாறு கூறியதை இங்கிருந்து அவரால் அறிவிக்க முடியாத நிலையில் அவ்வாறான ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டது. எனவே கனடா அரசு என்பது தார்மீக ரீதியில் இந்த போராட்டத்தில் அல்லது இந்த போரில் பங்கு பற்றிய இயக்கத்துடனான உறவாடலில் இருந்து பின்னர் அது பயங்கரவாத இயக்கமாக பரிந்துரைக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட பொழுதும் 2009ஆம் ஆண்டு இந்த போர் முடிவுக்கு வந்ததன் பிறகு அதனை மீள கொண்டு வருவது என்பதில் இவ்வாறு நிற்பது நிச்சயமாக தமிழினத்தின் மீது இவர்கள் கொண்டிருக்கின்ற காழ்ப்புணர்வு பிரச்சாரம் அல்லது தமிழினத்தின் ஒரு பிரதிநிதியாக கரி ஆனந்த சங்கரி அவர்கள் இருக்கக்கூடாது அல்லது லிபரல் ஆட்சியில் இவ்வாறு இருப்பது இவ்வாறு கூறுங்கள். இது உண்மையிலேயே வலதுசாரி சார்ந்தவர்களை அல்லது மறைமுக இனவாதம் கொண்டவர்களை ஊக்கப்படுத்துகின்ற செயற்பாடு. அதாவது வேற்றினத்தவர்கள் எங்கள் மத்தியில் இவ்வாறு இருக்கலாமா,
அல்லது வேற்றினத்தவர்கள் இவ்வாறு உயர் பதவிகளுக்கு செல்லலாமா போன்ற பல கேள்விகளை எழுப்புவதற்கான மறைமுக செயற்பாடு. இந்த செயற்பாடை தடுப்பதற்கான தகமை இருவரிடம் இருக்கின்றது. ஒன்று பியர் பொலிவியர். பியர் பொலிவியர் ஒரு தொலைபேசி அழைப்பை அந்த ஊடகங்களுக்கு மேற்கொண்டாலே இந்த விவகாரம் தணிந்துவிடும். ஏனென்றால் இந்த ஊடகங்கள் கண்மூடித்தனமாக கன்சர்வேட்டிவ் கட்சியை ஆதரிப்பன. மற்றது இந்த ஊடகங்களின் ஆசிரியர் பீடம், அவற்றிற்கு இங்கே உள்ள அமைப்புகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். இங்கே உள்ள அமைப்புகள் பாருங்கள், மிகவும் பலவீனமான தமிழர்கள் பலவீனமானவர்கள் என்பதை பத்திரிகையாளர்கள் கண்டுபிடிப்பதற்காக இங்கே உள்ள அமைப்புகளின் செயற்பாடுகள் தான் இருக்கின்றன. அவர்கள் வன்மையாக கண்டித்து ஆசிரியர் பூர்வத்துடன் இவ்வாறான செயற்பாடுகள் அரசியல் ரீதிக்காக செய்யப்படுகின்றன. பொலிவியர் இனப்படுகொலையை எடுப்பார் என்றால் யாருடைய இனப்படுகொலை எடுக்க போகின்றார்? தமிழர்களுடையது. அதை ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொண்டு செல்ல போகின்றார். அந்த பிரச்சனையை இப்பொழுது பயங்கரவாத முத்திரை, அதாவது சுமார் 16 ஆண்டுகள் அல்லது 17 ஆண்டுகள் முன்னர் மௌனிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையை தற்பொழுது முன்னுக்கு கொண்டு வருவது என்பது மிகவும் அபத்தமான, அல்லது அதனை விளங்கப்படுத்தலாம். அவர்களுடைய செய்திகளில் அவர்கள் அதனை ஒரு செய்தியாகத்தான் தெரிவித்து, இந்த போர் என்பது 2009 முடிந்துவிட்டது, இப்பொழுது அங்கே இவ்வாறான பயங்கரவாத பிரச்சனை இல்லை, அங்கே அவர்கள் சமரச தீர்வுக்காக முயற்சிக்கின்றார்கள் போன்ற வார்த்தைகளை கொடுத்து காட்டினால் கூட அது வேறு நிலைமையை கொண்டு வரும். அவ்வாறு இல்லாமல் ஒரு தமிழரை தாக்குவதற்கான நடவடிக்கையாக அல்லது தமிழர்களை தாக்குவதற்கான நடவடிக்கையாக இது கட்சிகளுக்கு இடையான போட்டியில் இடம்பெறுகின்றது என்பதுதான் உண்மை. நிச்சயமாக. ஆச்சரியம் என்னவென்றால், ஒரு தன்னுடைய அந்த செக்யூரிட்டி செக் கிளியரன்ஸ் செய்யாத ஒருவர் பிரதமருக்கான போட்டிக்கு தேர்தலில் நிற்கிற போது இந்த ஊடகங்கள் இதை பற்றி எதுவும் எழுதவில்லை. ஆனால் ஒருவரினுடைய கடந்த கால மனிதாபிமான செயற்பாட்டை ஒரு பயங்கரவாத செயலோடு ஒப்பிட்டு காட்டுவது என்பது உண்மையிலுமே நீங்கள் சொன்னதின்படி அபத்தமானதுதான். மிக மிக தெளிவான ஒரு உதாரணத்தை காட்டியிருந்தீர்கள். கடந்த காலங்களிலே விடுதலை புலிகளுக்கும் கனடாவுக்கும் இருந்த தொடர்பு. ஆக நீங்கள் உண்மையிலேயே குற்றம் சாட்ட வேண்டுமாக இருந்தால் ஒட்டுமொத்த கனேடிய தேசத்தையுமே நீங்கள் இப்பொழுது அப்படியானால் குற்றம் சாட்ட வேண்டும். கரி ஆனந்த சங்கரி தவறு என்று சொல்ல சொன்னால் முழு கனடாவுமே தவறுதான் இல்லையா? ஆக இது இப்படி இருக்க, இன்னும் ஒரு விடயத்தையும் தொட்டு காட்டியிருந்தீர்கள், தமிழ் மக்கள் அமைப்புகளினுடைய மௌனம் இந்த நேரத்தில். ஆக இந்த மாதிரியான தருணங்கள் தான் நாங்கள் கொஞ்சம் முதுகெலும்பை நிமிர்த்தி நிற்க வேண்டிய நேரங்கள். எங்களுடைய பிரதிநிதிகளுக்காக, மக்களுக்காக. கரி ஆனந்த சங்கரை உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம், அது உங்களுடைய சொந்த விருப்பம். ஆனால் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்பது வெறுமனே கரியோடு முடிந்துவிட போவது அல்ல, தொடர்ச்சியாக வரப்போவது. ஆக இது சமூகமாக நாங்கள் இதற்கு எதிர்ப்பினை பதிவு செய்ய வேண்டிய ஒரு நேரம், அந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக. இது ஒரு பக்கம் போக, நாங்கள் இப்பொழுது சிஎம்ஆர் முன்னெடுத்திருக்கிற இந்த கையெழுத்து வேட்டை எந்த அளவுக்கு இந்த விடயத்துக்கு பலம் சேர்க்கும் உத்தியோகபூர்வமாக என்று நினைக்கிறீர்கள்? 3 கேள்விகளை தொட்டு சென்றிருக்கின்றீர்கள். முதலாவது கேள்வியாக நீங்கள் தொட்டு சென்ற அமைப்புகளின் செயற்பாடு என்பன, அமைப்புகள் நிச்சயமாக செயற்பட வேண்டும். இது குறிப்பாக கூறினால், கன்சர்வேட்டிவ் கட்சியை தங்களுடைய பலமாக நினைப்பவர்கள் அல்லது கன்சர்வேட்டிவ் கட்சி தங்களுடைய உறவாக நினைப்பவர்கள் மௌனமாக இருப்பதற்கான காரணம், இருவருக்கும் இடையான உறவு என்பது ஒரு நேர்மையற்ற உறவாக இருப்பது. அதை தவிர்த்து அவர்கள் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி சார்ந்த தலைமைகளிடம் இவ்வாறான இந்த பிரச்சாரங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவது அவர்கள் வாக்கெடுப்பதற்கு ஒத்துவராது என்பதை இங்கே ஒன்று கூற வேண்டும். கன்சர்வேட்டிவ் கட்சியின் கனவு என்பது இவர்கள் ஏதோ வாக்கு பலம் மிக்கவர்கள், அவர்களுடன் இணைந்தால் தாங்கள் வாக்கெடுக்கலாம் என்கின்ற பொழுதும், இன்று வரையான காலத்தில் 2006ஆம் ஆண்டு இந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்று வரையான காலத்தில் இவர்கள் எதிர்பார்க்கின்ற இந்த இடத்திலுமே மத்திய அரசிற்கான அந்த ஆதரவு என்பது, அல்லது இவர்கள் அந்த ஆதரவு நிலையால் வென்றவர்கள் என்பதெல்லாம் இல்லை என்பது அவர்களுக்கு அந்த தரவுகளின்படி தெரிந்திருக்க வேண்டும். எனவே அவ்வாறான பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும். அதைவிட இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியை நேர்மையாக ஆதரிப்பவர்கள், வேட்பாளர்களாக இருந்தவர்கள் தங்களுடைய கட்சிக்கு இது ஏன் இவ்வாறு நடைபெறுகின்றது, இது கட்சிக்கிடையான பிரச்சாரம் என்பது எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு பொய்யான விடயம் அல்ல, இது கட்சிகள் தான் இவ்வாறான பிரச்சாரங்களில் ஈடுபடுகின்றன அல்லது கட்சிகளால் கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் ஊடகங்கள் இருக்கின்றன என்பதை குறித்த கருத்தியலை தெரிவிக்க வேண்டும். இரண்டாவது காரணமாக, ஆமாம், கனடிய அரசுக்கு என்பதற்கு தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. இந்த அரசு மன்னிப்பு கோர வேண்டும். இனப்படுகொலை என்பதை அவர்கள் கொண்டு செல்ல தேவையில்லை, அவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும். ஒரு உச்சக்கட்ட பேச்சுவார்த்தை காலத்தில் தங்களுடைய
தேவைக்காக ஒரு தடையை கொண்டு வந்து அந்த தடை இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள், தமிழர்களிடையே 34 நாடுகள் சேர்ந்து அளித்தன என்கின்ற ஒரு கோஷம் இருக்கின்ற பொழுது அதில் ஒரு நாடாக கனடாவும் இருக்கின்றது என்பதை யாரும் இலகுவில் கடந்து செல்ல முடியாது. அதைவிட கனடாவில் தான் அதிகமாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்கின்றார்கள். ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதிகமாக வாழுகின்ற நாடாக கனடா இருக்கின்றது. அதற்குரிய தார்மீக பொறுப்பு கூட கனடாவிற்கு இருக்கின்றது. மற்ற அந்த 3வது கேள்வியாக இப்பொழுது நீங்கள் கேட்ட அந்த செய்கின்ற வாக்குகள் எவ்வாறு என்றால், இது கையகப்படுத்தப்படுகின்ற பொழுது ஒரு வேறு ஊடகத்தால் செய்யப்படுகின்ற வாக்கெடுப்பும், ஒரு பிரதான ஊடகங்களில் ஒன்றான ரிபெல் மீடியா இவ்வாறான ஒரு வாக்கெடுப்பை நடக்கின்ற பொழுது அவர்களால் 2500 வாக்குகளை இலகுவாக கவர முடியுமாக இருக்கின்ற இடத்தில் எங்களால் 10,000 வாக்குகளை கவர முடியுமாக இருந்தால், இது ஒரு பல்கலாச்சாரத்தின் குரலாக அல்லது மக்களுடைய பிரதிமையாக ஒரு தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இது சில வேளைகளில் இவ்வாறு யோசிக்கலாம். அந்த கையெழுத்துக்கள் மற்றும் இந்த கையெழுத்து சேர்ப்பது போன்றவை எல்லாம் சில ஆக்கப்பூர்வமான தரவுகளை தராமல் இருக்கின்ற சூழ்நிலைகள் என்பன வேறு விடயங்களில் இருக்கும். அது வேறு ஒரு விடயம் சார்ந்ததாக அல்லது வேறு ஒரு பிரச்சனை சார்ந்ததாக. ஆனால் இங்கே ஒரு பல பரீட்சையில் ஈடுபடுகின்ற பொழுது இனக்குழுமத்தின் ஒரு விழிப்பு என்பது தேவை, அல்லது இனக்குழுமம் இதற்கான ஆதரவை தெரிவிக்கின்றது என்பதை முன்னுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. இங்கே முடிந்த முடிவாக நாங்கள் கூறக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், மிகவும் இலகுவாக இந்த ஆசிரியர் பீடம் நினைத்தால் உடனடியாக இந்த விடயத்தை அமெரிக்கை கொண்டு வர முடியும். அதைவிட ஆசிரியர் பீடத்திற்கு ஒரு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் கன்சர்வேட்டிவ் கட்சியின் பிரமுகர்கள் இதனை செய்ய முடியும். இந்த இரண்டும் நடைபெறாத இடத்து இந்த விடயம் என்பது இப்பொழுது ஒரு முன்னோக்கி நகர்த்தப்படுகின்றது. எவ்வாறென்றால், ஒரு தனிநபர் மீதான தாக்குதல் போன்று நடத்தப்பட்டாலும் நாங்கள் கரி ஆனந்த் சங்கரி மீது இந்த தாக்குதல் நடத்தப்படுவதாக பலரும் கருதுகின்றார்கள். உண்மையில் அதுவும் இல்லை. விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்பதுதான் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகின்றது. விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்றால் அங்கே இனப்படுகொலை நடக்கவில்லை என்பதைத்தான். இப்பொழுது கூறுங்கள், தேசியத்தின் குரலாக அல்லது தேசியத்தை நாங்கள் தான் பாதுகாக்கின்றோம் என்று முதலை கண்ணீர் வடிக்கின்ற அமைப்புகள் இப்பொழுது என்ன செய்ய போகின்றன? இனப்படுகொலை இல்லை, விடுதலை புலிகள் கூரமானவர்கள், பயங்கரவாதமானவர்கள் என்பதுதான் இப்பொழுது படம் போட்டு அல்லது புடம் போட்டு காட்டப்படுகின்றது. இந்த நிலையில் கூட குரல் எழுப்பாமல் அல்லது இந்த நிலையில் கூட இந்த மௌனித்துக் கொண்டு கன்சர்வேட்டிவ் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சேவகர்களாக திரிகின்றவர்களாக தமிழ் அமைப்புகள் இருப்பதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே ஈழத்தில் உள்ளவர்களும் தேசிய தலைவரும் அல்லது அதற்காக பலியானவர்களும் நம்பிய தலைமை இங்கே இல்லை என்பதை தெளிவாக தெரிகின்றது. இதனை விடுத்து அவர்கள் அதனை மாற்றி தங்களுடைய குரலை ஒலிக்க செய்கின்ற பொழுது அது நிச்சயமாக ஒரு பலனை தரும். இது நிச்சயமாக கரி ஆனந்த சங்கரி என்கின்ற ஒரு தனி மனிதன் மீதான தாக்குதல் அல்ல, விடுதலை புலிகள் கோரமானவர்கள் என்பதை காட்டுகின்ற ஒரு பிரதிமை தான் இங்கே சென்று கொண்டிருக்கின்றது என்பதை சாதாரண குழந்தைகள் கூட அறியக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக சுரேஷ் சர்மா, நீங்கள் அழகாக அடிக்கோடிட்டு காட்டினீர்கள். இந்த விடயத்திலே எந்த விடயத்திற்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும், எது இங்கே பிரச்சனை, இங்கே கரி ஆனந்த சங்கரி பிரச்சனையா, இல்லாவிட்டால் அவர் சார்ந்து நின்ற அமைப்பு என்று சொல்ல முடியாது, அவர் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டுமா, இது உண்மையிலுமே நேரடியாக அவரை தாக்குவதா, இல்லாவிட்டால் அவர் சார்ந்த சமூகத்தை தாக்குவதா, இது உண்மையிலேயே எங்களுடைய கடந்த காலம் பற்றியதா, இல்லாவிட்டால் எங்களுடைய எதிர்காலம் பற்றியதா, இவைகளை எல்லாம் குறித்து நாங்கள் யோசிக்க வேண்டும். இந்த நேரத்திலே மக்கள் இன்னொரு விடயத்தை கருத்தில் எடுக்க வேண்டும். முக்கியமாக தமிழ் மக்கள், தமிழ் பிரதிநிதிகள் என்று சொல்லுகிறவர்கள், தமிழ் மக்களுக்காக நாங்கள் ஜீவனை கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள், தமிழ் அமைப்புகளுக்கினுடைய தலைமை பொறுப்புகளுக்கு நீ நான் என்று முந்திக் கொள்ளுகிறவர்கள், இவர்கள் எல்லாரும் ஒரு இனத்துக்கு ஒரு பிரச்சனை என்று இங்கே வருகிற போது, இங்கே நாங்கள் தமிழ் கனேடியர்களாக அரசியல் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? ஆக அப்படி இனத்துக்கு ஒரு பிரச்சனை வருகிற போது எங்கே இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எப்பொழுதுமே அவதானமாக இருங்கள். அவர்கள் முன்வரியிலே நின்று வரிசைக்கு வந்து ஏதேனும் ஒரு செயலை செய்கிறார்களா, இல்லாவிட்டால் இருக்கிற இடம் தெரியாம அந்த பிரச்சனை நீர்த்து போகும் வரைக்கும் இருக்கிறார்களா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு விடயம். இரண்டாவது, தமிழ் மக்களினுடைய வாக்கு பலம் என்பதும் கனேடிய அரசியலிலே தவிர்க்க முடியாத ஒன்றுதான். தேர்தல் காலங்களிலே அது நமக்கு தெரியும். ஆக கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய, நான் ஏற்கனவே கேள்விப்பட்டேன், மொன்ட்ரியலிலே ஏற்கனவே அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு, இப்படியான ஒரு விடயத்தை நீங்கள் தொடர்ந்து தமிழ் மக்கள் சார்ந்து நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் தேர்தலிலே இதற்குரிய பலாபலன்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று. அதே மாதிரி டொரண்டோவிலும் அது நிகழ வேண்டும்.
யாரெல்லாம் அந்த கட்சி சார்ந்து இயங்குகிறார்களோ, அல்லது யாரெல்லாம் பலமான மக்களை கூட்டிணைக்கக்கூடிய சக்தியோடு இருக்கிறார்களோ, அவர்கள் மிக அழுத்தமாக குறித்த கட்சிக்கு இதை குறித்து தெரியப்படுத்த வேண்டும். இது ஒரு பக்கம் என்று சொல்லிச்சினால், இன்னொன்று மிக தெளிவாக தெரிகிறது. பிரம்ப்டனிலே இந்த நினைவு தூவி அமைக்கப்பட்ட நாட்களிலே இருந்து ஒவ்வொரு விதமான அழுத்தங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பொறுப்பு இருப்பு கொள்ளை இல்லாம வால்ல நெருப்பு கட்டிக்கொண்டு ஓடுற மாதிரி அங்கும் இங்கும் பதறி திரிகிற ஒரு சில கூட்டத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய அ ஊடு ஊடு ஊடுருவலை வெவ்வேறு விதமாக செய்கிறார்கள். ஊடகங்கள் என்கிற பேரிலே தமிழ் ஊடகங்களுக்குள்ளேயே நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் என்கிற போர்வையை போல நுழைகிறார்கள். ஒரு பக்கம் இந்த கூட்டத்துக்குள்ள யார் கருப்பாடு என்று தெரியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள். அவர்கள் எடுக்கிற ஆயுதமும் தமிழ் தேசியமாகத்தான் இருக்கிறது. ஆக அதை பிரித்தறிய வேண்டிய ஒரு தேவை நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த விவகாரங்களினுடைய பின்னணியிலே புதிய புதிய உரையாடல்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது. சிங்கள மொழியிலே, வெவ்வேறு மொழியிலே சின்ன சின்ன காய் நகர்த்தல்களை அவர்கள் இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் இதனுடைய பின்னணியிலே இந்தியா இருப்பதாக ஒரு விதமான ஊகம் வெளிப்படுத்தப்படுகிறது. இன்னொரு பக்கம் இது சிங்கள இலங்கை பௌத்த அரசினுடைய ஒரு அழுத்தம் என்று சொல்கிறார்கள். காரணம், ஒரு தமிழர் பொது பாதுகாப்பு அமைச்சராக இருப்பது விடுதலை புலிகள் மீதான தடையை எடுப்பதற்கு ஏதோ ஒரு காலத்திலே உதவக்கூடும். ஆக அதை இப்பொழுதே வேற இருக்க வேண்டும் என்பது போல செயற்படுவதாகவும் சொல்லுகிறார்கள். இதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது சுரேஷ் தர்மா? இது உண்மையிலேயே இந்த மொட்டை தலைக்கும் முழந்தாளுக்கும் இடையே முடிச்சு போடுகின்ற விடயமான ஒரு கதை என்று சொன்னால், இங்கே உள்ள அமைப்புகளின், அதாவது பாதுகாப்பு அமைப்புகளின் அறிவுறுத்தலின்படிதான் கனடா அரசு என்பது செயற்படும். மற்றது கனடா அரசு என்பது ஒருவரை பாதுகாப்பு அமைச்சராக போடுகின்ற பொழுது ஏதோ மாக்காணி தனக்கு பிடித்தவரை போடுவதாக இல்லை. அதற்கு முன் அவர்களுடைய செக்யூரிட்டி கிளியரன்ஸ் போன்ற பல தகமைகளும் பரிசீலிக்கப்பட்ட பிறகுதான் போடப்பட்டிருக்கும். நீங்கள் குறிப்பிட்டது போன்று இன்றும் பொலிவியர் தனது அந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸை எடுக்காமல் இருக்கின்றார் என்றால் அவருக்கு தெரியும், புனால் சிக்கலில் மாட்டப்பட வேண்டி வரும். தான் நேர்மையற்ற விதத்தில் சிலருடன் உறவு கொண்டதான சில நடவடிக்கைகள் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பயம் இருக்கலாம். இருந்த பொழுதிலும் இங்கே உங்களுடைய அந்த கேள்விக்கான முதலாய அந்த முடிவென்பதை விட விடையாக அமையக்கூடியது எதுவென்று சொன்னால், நிச்சயமாக இவ்வாறான நிலைமைகள் வந்து கரியானந்த் சங்கரி அவர்கள் அந்த அமைப்புக்கு ஆதரவு கொடுத்தார் என்றல்ல, அந்த அமைப்புக்கு அவர் ஆதரவு கொடுத்ததல்ல, அல்லது அவர் அவ்வாறு செய்யவில்லை. அவர் செய்த விடயம் என்னவென்று சொன்னால், இங்கே குறிப்பிட்ட விடயம், கடிதம் கொடுத்திருக்கின்றார் ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியினுடைய கணவர் ஒரு விடுதலை புலிகள் அமைப்பு சார்ந்த ஏதோ ஒரு விடயத்திலோ அல்லது அதனுடைய தொண்டர் அமைப்பிலோ, நான் தெளிவாக அது குறித்து அறியவில்லை, போன்றவற்றில் செயலாற்றியதான ஒரு கருத்தியல் இருக்கின்றது. அதற்கும் இதற்கும் இடையில் முடிச்சு போடுகின்ற பொழுது நேரடியாக அவர்கள் வருகின்ற விடயம் வந்து நிச்சயமாக இந்த அதாவது தமிழ் இனத்தின் ஒரு மைய கோட்டை ஆட்டுவதாக. அதற்குரிய தன்மைகள் இரண்டு. ஒன்று, இங்கே வாக்கு வங்கிகளை சேர்ப்பது அல்லது வாக்கை பிரதித்துவப்படுத்துவது. இதற்கான ஆதாரம் இருக்கின்றது. 2006ஆம் ஆண்டில் செய்தார்கள், கன்சர்வேட்டிவ் கட்சி செய்தார்கள், நாங்களே ஆதாரமாக இருக்கின்றோம் என்றால் நாங்கள் அவ்வாறான பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டாம் என்று கேட்ட பொழுது ஸ்டீவன் ஹாப்பர் அவர்கள் நேரடியாக சொன்னார், தான் அவ்வாறானதை ஏற்கனவே கூறிவிட்டேன், ஆனால் அவ்வாறு தான் செய்ய போகின்றேன் என்பதை கூறியிருந்தார். நேரடியாக கூறிய கருத்து அது. எனவே அவர்கள் பாவித்து விட்டார்கள் எங்களை பல முறை. இது மற்ற அதற்கும் மேலான இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த விடயத்தில் நிச்சயமாக கட்சிகள் சார்ந்தது என்பதை விட சிங்கள அரசு சார்ந்த அல்லது சிங்கள பெரும்பான்மையினம் சார்ந்த அல்லது சிங்கள இனவாதிகள் சார்ந்த, அனைத்து நாங்கள் சிங்கள வீரர்கள் சொல்லத்தில்லை, சிங்கள இனவாதத்தை மையமாக கொண்டவர்கள் சார்ந்தவராக செயற்படுபவராக ஒரு நிருபர் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டவர், அல்லது யாருமே செல்ல முடியாத வெளிநாட்டு நிறுவனர்கள் செல்ல முடியாத நேரத்தில் இலங்கையில் யாழ்ப்பாண கோட்டையில் யாழ்ப்பாணம் கைப்பற்றப்பட்ட பொழுது யாழ்ப்பாண கோட்டைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஒரே ஒரு நிருபராக அடையாளம் காணப்பட்டவர். அது கூட கனடாவில் இருந்து அவ்வாறு செல்வது என்பது ஒரு அந்த நேரத்தில் இயலாத காரியமாக, இந்த நாட்டு நிருபர்களும் செல்ல முடியாத நேரத்தில் அவ்வாறு சென்று வந்தவர். அவருடைய கருத்தியல் என்பது இலங்கை அரசிற்கு ஆதரவானதாக அல்லது விடுதலை புலிகளுக்கு முற்றாக எதிரானதாக அல்லது தமிழர்களுக்கு எதிரானதாக அமைந்திருந்தது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே இரண்டு சக்திகளின் செயற்பாடுகள் என்பன இருக்கும். ஆனால் இந்தியா என்பதை எல்லாம் நாங்கள் கொண்டு வர தேவையில்லை என்றால், அவர்களுக்கு இருக்கின்ற பல வேலைகளுக்குள் அவர்கள் இங்கே வந்து இவ்வாறு செயற்படுவதற்காக இந்த நிருபர்களுடன் இணைந்தல்ல. இங்கே மையப்படுத்தப்பட வேண்டிய விடயம், இது வாக்கு வங்கிக்காக செய்யப்படுகின்றது.
அதாவது 4 வருடங்கள் தேர்தலில் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்ற பொழுதும் நிச்சயமாக ஈடாட்டம் காணப்படுகின்ற நிலைக்கும் மற்றும் அந்த ஒரு தங்களுடைய தேவையை அல்லது தாங்கள் ஆதரிக்கின்ற கட்சி நேரடியாக இந்த கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் கன்சர்வேட்டிவ் கட்சி இதில் தலையிடக்கூடிய சாத்தியக்கூறு தான் கூறுகின்றோம். எனவே 2 தரப்புகள் தான் இதில் நாங்கள் முக்கியமாக மையப்படுத்த வேண்டியது. ஒன்று, கனடாவில் சிறு பான்மை இனங்களின் வளர்ச்சியை விரும்பாதவர்கள். இதை இவர்கள் யூதர்களுக்கு செய்வார்கள் என்றால் கனவிலேயுமே செய்ய மாட்டார்கள். என்றால் அவர்கள் யூதர்களால் நிதி வழங்கப்படுகின்ற ஒரு ஊடகங்கள். அப்ப அவர்கள் இலக்கு வைக்கின்ற இனங்கள் என்பன இவ்வாறு குரலற்ற இனங்களாக இருக்கின்ற தமிழினம் போன்ற இனங்கள் தான். அதைத்தான் உங்களுடைய அந்த கேள்விகளுக்கான விடையாக கூற முடியும். இதற்கான உண்மையிலேயே நேயர்கள் ஒரு சிறு 10 வினாடியோ 20 வினாடியோ எடுத்து CMR.FM என்கின்ற அழுத்தம் செய்கின்ற பொழுது அந்த வாக்களிப்பில் கலந்து கொள்வது அந்த பல பரீட்சைக்கு உதவும். நிச்சயமாக நாங்கள் இந்த நாட்டிலே குடியேறி இருக்கிறோம். இந்த நாட்டில் எங்களுக்கு ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கிறது. இங்கேதான் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழப் போகிறார்கள். அவர்களும் இந்த நாட்டினுடைய அரசியலிலே முக்கிய பங்குதாரர்களாக ஒரு நாள் ஆவார்கள். அவ்வாறு ஆகிற போது அவர்களை நோக்கியும் இதே குற்றச்சாட்டும் இதே முறைப்பாடுகளும் வரக்கூடாது என்று நீங்கள் நினைத்தால், கரி ஆனந்த் சங்கரிக்காக அல்ல, இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எதிர்ப்பீர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய கையெழுத்தை பதிவு செய்ய முடியும். CMR.FM என்கிற எங்களுடைய இணையதளத்திற்கு சென்று நீங்கள் உங்களுடைய கையெழுத்துக்களை பதிவிட முடியும் என்பதையும் ஞாபகப்படுத்துகிறேன். மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, இந்த உரையாடலில் இணைந்தமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.